ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ட்ரைபாட் அதுவும் அண்டர் 700 rupeesக்கு பட்ஜெட்டில் வாங்கணும்னா நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் தான் ஆசிவ். நம்ம சேனலில் நான் யூஸ் பண்ணுற பொருட்களோட ரிவ்யூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற DIY ப்ராஜெக்ட்ஸோட டுட்டோரியல்ஸும் கிடைக்கும். ஸோ வீடியோ நல்லா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஹை குவாலிட்டியான ட்ரைபாட் அண்டர் 700 rupees பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஓவர்ஹெட் கேம்க்கு போயிடலாம். ஸோ ஓகே கைஸ், ஓவர்ஹெட் கேம்க்கு வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு syvo WT3030 ட்ரைபாட். இதோட ஸ்பெக்ஸ் பற்றி சொல்ல போனால் இது வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும் போது 400 mm ஹைட்டில் இருக்கும். அதே இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா 1.25 meters வரைக்கும் கூட நம்மளுக்கு லென்த்து கிடைக்கும். இதோட வெயிட் வந்துட்டு 550 grams தான். பட் ஆனால் இதனால 3.5 kg வரைக்கும் கேமராவை ஹோல்ட் பண்ண முடியும் சேஃபாக. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸு. கார்ட்போர்ட் பாக்ஸிங் தான் கொடுத்துருப்பாங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு கேரி பேக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கேரி பேக் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இது வந்து இந்த சும்மா அந்த அழுக்குலேருந்து வேணால் ப்ரொடெக்ட் பண்ண தவிர்த்து ட்ராப் ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து எந்த ஒரு பேடிங்குமே இல்லை கேமரா கேர் கொடுக்குற மாதிரி. ஸோ ட்ரைபாட் தான், ஸோ ஒன்றும் இல்லை. 700 rupeesக்கு நம்ம அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு வந்து ட்ரைபாட் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரௌன் மெட்டாலிக் ஃபினிஷில் தான் கொடுத்துருப்பாங்க. மேட் ஃபினிஷ் தான். ஸோ பார்க்க நல்லா தான் இருக்கும். இந்த ட்ரைபாடில் வந்துட்டு அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி லேட்ச் லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு லேட்ச் ஓப்பன் பண்ணி விட்டு இழுத்திங்கன்னா லெக்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இந்த கடைசி இருக்கிற லெக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஓகேயா? அது மட்டும் இல்லை கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெருசாக லெக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது போதாதுன்னு இங்கேயும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷனுக்குன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரைபாடை இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே மாட்டிடுவீங்க. கேமரா மாட்டினதுக்கு அடுத்து லெக்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து லேஸாக எனக்கு இவ்வளோ தூரம் கொஞ்சோன்னு மட்டும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கடுத்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆஃப்டர் ஃபிக்ஸிங் தி கேமரா. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்துட்டு கரெக்டான சமதளத்தில் இருக்கான்றதை பார்க்குறதுக்கு லெவல் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 300 ரூபா ட்ரைபாடாக இருந்தாலும் சரி, இல்லை 500 rupeesக்கு வர ட்ரைபாட்ஸ் ஆகும் சொல்லி அதில் வந்து இதை பார்க்குறதுக்கு கிடைக்காது. ரெண்டாவது கைஸ், இதில் யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் வந்துட்டு கீழே வந்து சாஃப்ட் மெட்டீரியல் ரப்பரைஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்துட்டு கீழே வந்து அதிகமாக நம்ம இந்த லேச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஈஸியாக உடையக்கூடாது. இதே நீங்கள் வந்து 300 rupeesக்கு ட்ரைபாட் வாங்கினீங்கன்னா இதை ஒரு 10 வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி உடஞ்சி போயிடும். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் கைஸ், இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சீப்பான மெட்டீரியல் தான். இதை வந்து கீழே போட்டால் உடஞ்சிரும். பட் ஆனால் என்ன சொல்கிறது, 700 rupeesக்கு உங்களால் இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது கைஸ், கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் கீழே போட்டால் கேமரா எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் உடைய தான் செய்யும். ஸோ இதை வந்து பத்திரமா பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க கைஸ். இதை வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். இது வந்து எதுக்குன்னா கேமராவோட ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க கைஸ். இந்த ட்ரைபாடில் வந்துட்டு ஒரு போனஸ் ஃபீச்சர் என்னென்னா, உங்களுக்கு ஃபோன் மவுண்ட் இவங்களே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 150 இல்லை 200 rupees ஸ்பெண்ட் பண்ணி ஃபோன் டு ட்ரைபாட் அடாப்டர் வாங்க வேண்டாம். ஓகே கைஸ், இந்த ட்ரைபாடை வந்துட்டு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருஷக்கணக்காக கூட உழைக்கும். இதை நான் ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக பேக்கில் போட்டு கண்ட மேனிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். இருந்தாலும் இதில் ஒன்றும் பெருசாக டேமேஜ் ஆகல. லேசாக அங்கங்கே ஸ்க்ராட்ச் தான் ஆச்சு. அப்போ பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஒழுங்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ட்ரைபாடை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து பேக்கில் போட்டு தான் யூஸ் பண்ணேன். எந்த பேடிங்கும் இல்லாத பேக்கு.
அதில் கூட நான் காரில் தூக்கி போட்டேன், அப்புறம் கீழே தூக்கி போட்டேன், எதுனா பண்ணேன். ட்ரைபாட் எந்த டேமேஜும் ஆகலை. அது பெரிய விஷயம் தான். நீங்கள் வந்து துணிக்கு இடையில வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது ட்ராவல் பண்ணும்போது. இதை வந்துட்டு நான் வாங்கி ஒரு 4 மாதம் ஆகுது. 4 மாதத்தில் இது என்கிட்ட உழைச்சிருக்குன்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா என்கிட்ட எதுவுமே 4 மாதம்லாம் இருக்காது, எல்லாமே உடஞ்சி போயிடும். இதை வாங்குறதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 700 தான் வரும், இல்லை 700 கீழே தான் இருக்கும். இப்போ கூட நான் லாஸ்ட்டாக செக் பண்ண போது 650 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இது எந்த விதத்துலேயும் ஒரு ஸ்பான்சர் ரிவ்யூ கிடையாது, எனக்கு யாரும் ஸ்பான்சரும் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே கைஸ், நான் வந்துட்டு கொஞ்சம் ஹானஸ்டான ஒரு ரிவ்யூவாக கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்து இன்னொரு கூலான வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.